என்னோட ஸ்டடி பிளான் தான். 100 தமிழில் 100 கேள்வி சொன்னாரா, 100 கேள்வியில் 90 கேள்வி சார் போடணுனார். நான் என்ன சொன்னேன்னா 100 கேள்விக்கு ஏன் நம்ம 100 ட்ரை பண்ணணும், 90 நான் ட்ரை பண்ணும்போது என் மார்க் என்ன ஆகும், இன்னும் ரெடியூஸ் ஆகும். அப்போ 100க்கு 100னே ஏன் வைக்கும்போது என்ன வச்சது, 99 வச்சு 90க்கு மேலே வந்தது. ஸோ நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு மார்க் வச்சுக்கணும். இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது சூழ்நிலை, நமக்கு தெரியும் தமிழ் வந்து ரொம்பவே கஷ்டமாக வருது. ஸோ நம்ம ஓரளவுக்கு நம்ம போனது ஆட்சி மாற்றம் அது மாறிடுச்சு. ஒருவேளை நம்ம டிஎன்பிசிக்கே ஓரளவு அது இதாக இருக்கலாம். ஏன்னா முன்ன நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம், போராட்டம் பண்ணோம். ஸோ ஒருவேளை ஈஸியாகவும் வரலாம். எவ்வளோ 99% ஈஸியாக வந்தாலும் 1% எப்படி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு, கஷ்டமாக வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த 1% நான் என்ன பண்ணோம், ரெடியாக. இப்போ நான் கஷ்டமாக படிச்சுட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கிற அளவு நினச்சி நான் படிச்சுட்டேன். அப்போ நான் ஈஸியாக வந்தாலும் என்னால் மேனேஜ் பண்ண முடியுமா முடியாதா, பெனிஃபிட் தானே நமக்கு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம், அப்போ ஈஸியாக வந்தால் அது பெனிஃபிட் தானே. ஆனால் நான் ரொம்ப ஈஸியாக ஒரு நினச்சி படிச்சுட்டேன். ஏன்னா இப்போ ஆட்சி மாறிடுச்சு, நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஆட்சி மாறிடுச்சு. டிவிகே ஆட்சி வந்துச்சு, டிஎம்கே வந்து ஸ்கீம்ஸ் வராது. அவங்கள இருக்க நீதி கட்சி பற்றி கேட்க மாட்டாங்க, பெரியாரை பற்றி கேட்க மாட்டாங்க, அண்ணாவை பற்றி கேட்க மாட்டாங்க. அப்படின்னு நான் நினச்சி லூஸாக படிச்சுட்டேன் அப்படின்னா, சப்போஸ் கஷ்டமாக வந்துருச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், அதான் ஈஸியாக பாஸ் பண்ண சுச்சுவேஷனில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், தவற விட்டுறோம். ஸோ அதனால் கடினமான சூழ்நிலையை நம்ம எதிர்பார்ப்போம். ஓகேங்களா, அது கடினமான சூழ்நிலை வந்து எவ்வளோ கடினமாக இருந்தாலும் அதை நம்ம சமாளிச்சிடுவோம். ஈஸியாக வந்தால் நமக்கு லாபம், கஷ்டமாக வந்தால் நமக்கு என்னது சரி சமம், நமக்கு நஷ்டம் இருக்காது. ஸோ இந்த ஃபோக்கஸில் போகணும். ஸோ 85 வந்து டார்கெட்டாக வச்சுக்கணும். எது தமிழ் வந்து எவ்வளோ, ஏன்னா இன்றைக்கிலாம் 85 போட முடியும். நான் தான் சொன்னேன் 90 நம்மளால் போட முடியும். 85 ப்ளஸ் உங்கள் மார்க் இருக்கணும். நான் சொல்கிறது நான் கஷ்டமாக வந்துச்சுனான்றதுக்காக தான் அந்த 85 வைக்கிறேன். எங்கிட்ட இப்போ சோர்ஸ் நம்ம டெஸ்ட் வச்ச ஃபாலோ பண்ணால் நான் பெருமைக்கு சொல்லலை, எல்லாத்தையும் உங்களுக்கு தூக்கி கொடுத்துட்றேன். ஓகேங்களா, 90 மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா, உங்களோட ஹார்ட் ஒர்க். அந்த 90 நான் ஏன் சொல்லணும்னா, மனப்பாடம் பண்ணக்கூடிய சில பகுதிகள் இருக்குது. மனப்பாடம் பண்ணக்கூடிய பகுதிகள், கலை சொற்கள், மயங்கொலி வார்த்தைகள், இதெல்லாம் மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். அந்த விஷயத்துக்காக தான் அந்த 20 10 மார்க்கு நான் நிறுத்துறேன். ஆனால் நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி டே 1 அதுக்கும் நான் தனி எஃபர்ட் போட்டு நைட்டு ஃபுல்லாக அதான் பண்ணிட்டு வந்தேன். இப்போ டைம் இருந்தால் எங்கேயாவது மிஷினில் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்திருப்பேன். பட் இங்கே எனக்கு டைம் கிடைக்கல. டே 100 டேல இன்னையிலேருந்து நாளையிலேருந்து டே 1ன்னு வச்சுங்க. நாளையிலேருந்து டே 1. இந்த டே 1க்கு 10 பழமொழிகள். ஓகேங்களா, டே 1க்கு 10 பழமொழி. 100 × 10 நமக்கு இருக்கிற பழமொழி. அதை எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணலாம். 400 இன்னொரு 200 பழமொழி எக்ஸ்ட்ரா கூட படிக்கலாம். அதாவது 400 பழமொழிக்கு 600 பழமொழி எக்ஸ்ட்ரா படிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ படித்தா போதும், 400 பழமொழியும் 3 நாள் படிக்கிறது கஷ்டம். ஷெட்யூல் அப்படி தான் இருக்கும். நான் இப்போ இன்னைக்கு டெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த டெஸ்ட் என்னன்னா எது வரும்னா பழமொழி 400 வந்துடும். இந்த பழமொழி 400 முடியறதுக்கு, பழமொழி 400 டெஸ்ட் வரதுக்கு எத்தனை நாள் அதிகபட்ச டைம் போட்டோன்னா, என்னதுலையோ இல்லை எதுலையோ அதிகபட்சம் எத்தனை தான் டைம் கொடுப்பாங்க, 3 நாள் நீ எத்தனை பழமொழி படிக்கணும், போட்டு அழுத்தணும். 400 பழமொழி 3 நாள் அழுத்தணும். மைண்டில் நிற்குமா நிற்காது. ஆனால் இப்போ நான் உனக்கு எத்தனை நாள் டைம் தரேன், 100 நாள் தரேன். ஒரு நாளைக்கு 10 பழமொழி. கலைச்சொற்கள் 1235 பேஜ் இருக்குது, அவளையும் படிக்கணும்னா வேணாம். நமக்கு வந்து ஒரு பிரிவு கொடுத்துட்டாங்க, நமக்கு சிலபஸில் ஒரு க்ளூவேர்டு, ஒரு இது கொடுத்துட்டாங்க, கீவேர்டு. என்ன கீவேர்டுனா புவியியல், சட்டம், ஓகேங்களா. அப்புறம் பார்த்தோன்னா வந்து கல்வி, தொழில்நுட்பம், வணிகவியல் அப்படின்னு சொல்லிட்டு, மருத்துவவியல்னு சொல்லிட்டு ஒரு 14% இதை கொடுத்துட்டாங்க. அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, புவியியல் வந்து எத்தனை பேர்னா 65 பேஜ். எவ்வளோ, நீ இப்படி பிரி 1635 படிக்க முடியாது. ஆனால் 65 பேஜ் கிடைச்சா 1ஓ 2ஓ நமக்கு என்ன கிடைக்கும், கண்டிப்பாக ஒன்று கிடைக்கும். இப்போ கிளாசியர் கேட்டுருந்தாங்களா, பனியாறு பார்த்துட்டோமா. அப்புறம் இன்னொன்று கண்ட சம்திங் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ 65 பேஜ் படித்தா எனக்கு என்ன தெரியும், 1ஓ 2ஓ பழமொழி கன்ஃபார்ம் போது 1235 படிக்கிறது கஷ்டம். ஆனால் 65 பேஜ் படித்து எனக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஒரு நாளைக்கு 4 பேஜ் படிக்கிறோம். ஒரு நாளைக்கு 100 × 4 நல்ல கணக்கு. மொத்தம் நமக்கு 10ஓ 12ஓ இருக்குது. 12 × 100ன்னு போட்டால் கூட 1200. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா 100 நாளுக்கு எது தொடராதுன்னா பழமொழி தொடராது. 10 நாளுக்கு தான் பழமொழி. ஏன்னா நான் 400 பழமொழி தான். அதிகபட்சம் எவ்வளோ நாள் தான் பழமொழி தொடரும், 40 நாள் தான் தொடரும். அப்போ பழமொழி 10 குறைஞ்சிச்சா, இந்த இடத்துல நான் எதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 பேஜ் டெய்லி 4 பேஜ் வைக்கிறேன். ஒரு ஸ்டேஜில் எல்லாமே தீர்ந்து போயிடும். ஏன்னா மற்றதெல்லாம் கம்மி, எது மட்டும்தான் அதிகம், கலைச்சொல் தான். அப்போ 4ன்றது அந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், 8ஆ மாற்றலாம். ஏன்னா நீ படிக்க உனக்கு என்னன்னா மைண்டில் ஏறக்கூடிய பவர் அதிகரிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். ஸோ அப்போ அந்த 100 நாள் எனக்கு எது கேரண்டி, அந்த 20 மார்க் கேரண்டி. எது, கலைச்சொற்கள், மயங்கொலி சொற்கள், ஓகேங்களா. அப்புறம் வந்து ஒரு மொழி,
ஒரு மொழி பல சொற்கள், பல சொற்கள் தரும் ஒரு மொழி, ஓகேங்களா. ஓர் எழுத்து ஒரு மொழி வைக்கலாம், ஒரு நாளைக்கு 5. ஓர் எழுத்து ஒரு மொழி ஒரு நாளைக்கு 5, மீண்டும் மீண்டும் ரிவிஷன் பண்ணலாம், ஓகேங்களா. 5. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மரபு தொடர்கள், நம்ம சொன்னோம் இல்லையா, மரபு தொடர் வெறும் 60 பேஜ் தான், அதிகபட்சம் 60 பேஜ், 36 பேஜ் தான் இருக்குது. புது புக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 60, புது எடிஷன் பார்த்தா 60 பேஜ். 60 பேஜ் எத்தனை நாள் கவர் பண்ணலாம்? ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் கவர் பண்ணா 60 நாள், ஓகே. அப்போ 60. ஓமை தொடர்கள் அதிகபட்சம் பார்த்தா 400 இருக்கும். ஒரு நாளைக்கு 10 பட்சா கூட எதலாம் 40 நாள் கவர் பண்ணலாம். அப்போ வேற என்ன மனப்பாடம்? பிறமொழி சொற்கள், ஓகேங்களா. பிறமொழி சொற்கள் அதுவும் அவ்வளோதான், ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் 100 நாள் பிளான் பண்ணால் நம்மளால் படிக்க முடியுமா? ஓகே. அப்போது 20 மார்க் வந்துச்சு. இப்போ சொல்லு, நான் புரிஞ்சு படித்தாலே எவ்வளோ மார்க் இருக்குன்னா 80 மார்க் போட முடியும். மனப்பாடம் பண்ண எவ்வளோ மார்க் போட முடியும்? 20 மார்க். அப்போ புரிஞ்சு படிக்கிறதுல உங்களோட டார்கெட் எவ்வளோக்குன்னா 80க்கு 80 தான். ஏன்னா அதில் மிஸ்ஸே ஆகக்கூடாது. புரிஞ்சுக்கிறது வந்து ஈஸி தான், மனப்பாடம் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா அது வரலாம், வராமல் நம்ம படித்ததுலேருந்து வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் நம்ம ஒரு இதாக இருக்கிறதுக்கு நம்ம படிச்சிட்டோம், ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த 20லேருந்து 15 கேள்விகள் கண்டிப்பாக எடுக்கணும். 5ன்றது வரலாம், வராமல் போகலாம். ஸோ அதில் வந்து ஒரு இது இருக்கும். ஆனால் புரிஞ்சுக்கிறதுல ஒருமை பன்மை புரிஞ்சுக்கிட்டா தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கா? எவ்வளோ கஷ்டமாக வேணால் கேட்டோம், எந்த ஓலைச்சூழலிருந்து வேணால் கேட்டோம். ஒருமை பன்மையில் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கா? நீங்கள் அடிப்படணும், இங்கேயே அடிபட்டு, இங்கேயே கஷ்டப்பட்டு, இங்கேயே கான்செப்டை புரிஞ்சுட்டா ஒருமை பன்மையில் மிஸ் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சந்திப்பிலை தப்பு பண்ண ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எல்லா விஷயத்தையும் எல்லா மெத்தடையும் நான் இங்கேயே பார்த்தேன்னா ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஓகேவா. ஒரு வேறுபாடு, அது வேறுபாடு, அது வேறுபாடு, ஓகேங்களா. எது எத்தனை எத்துணை. இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு ஆலமரம் இருந்துச்சு. எத்தனை ஒரே ஆலமரம் தான் இருக்குது, அந்த இடத்துல எத்தனை ஆலமரம் இல்லை எத்துணை பெரிய ஆலமரம்னு சொல்லுமா? எத்துணை. பஸ்ஸில் வரும்போது டிக்கெட் வருது, டிக்கெட் வரும்போது எத்தனை பேர் இருந்தாலும் என்னணும், எத்துணைன்னு என்னணுமா எத்தனைன்னு என்னணுமா? அப்போது எத்தனைன்றது எண்ணிக்கை குறிக்குது, எத்துணைன்றது என்னது கொடுது? இதுக்கு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுல்ல, இதுக்கு 100 நாளும் தேவைப்படாதுல்ல, ஜஸ்ட்டு 2 நிமிஷம் தேவைப்படுமா? ஒரு 2 நிமிஷம் தேவைமா? ஒவ்வொரு வீடுகளிலும் ஆப்ஷன், ஒவ்வொரு கேள்வியே தான், வீடுகளிலுமா ஒவ்வொரு வீட்டிலுமா? ஒவ்வொரு வீட்டிலுமா வீடுகளிலுமா? வீட்டிலும். ஒவ்வொருன்னு வந்தால் என்னது? ஒருமை. ஒருமைக்கு பார்த்தா என்ன? ஒவ்வொருன்னு வந்தாலே ஒருமை தான் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு வீட்டிலும். அது ஒவ்வொருவரும் டிஎன்பிசி படித்தான் படிக்கின்றனர். ஒவ்வொருவரும் டிஎன்பிசி படித்தான் அல்லது படித்தனர். என்ன வரும்? ஒவ்வொருவரும் டிஎன்பிசி படித்தான் அல்லது படித்தனர். படித்தான் ஒருமை, படித்தனர் பன்மை. இங்க என்ன வரணும்? ஒவ்வொருவரும். உம்முன்னு வந்தாலே அது பேர் என்ன? உம்முன்னு வந்தா ஃபர்ஸ்ட் என்ன? ராமனும் வளவனும். என்னது? அதுக்கு பேர் என்ன? இலக்கண குறிப்பு என்ன? எண்ணுமையா? எண்ணுமைன்னா என்ன அர்த்தம்? எண்ணுமைனாலே எண்ணு கண்டினியூ, ஓகே, கவுண்டிங். அப்போ அது பேர் என்ன? பன்மை. எங்கேயுமே என்ன பண்ண மாட்டாங்க, ஒருமைக்கு என்னத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க, உண்மை யூஸ் பண்ண மாட்டாங்க. அது முற்றுமைக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம சொல்றதுல என்னன்னா ஒவ்வொருவரும் அப்படின்னு வந்தாலே அது பேர் என்ன? எண்ணுமை. அப்போ ஒவ்வொரு முற்றுமை தான் வரும். பட் இந்த இடத்துல ஒவ்வொரு நீ ஒருத்தர் எல்லாம் சேர்ந்து தான் ஒவ்வொருவரும். அப்போ இந்த இடத்துல என்னத்தை நம்ம யூஸ் பண்ணணும்? பன்மையை யூஸ் பண்ணணும். ஒவ்வொருவரும் டிஎன்பிசி படித்தனர். ஓகேவா? இவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். இதில் எப்படி கேட்டாலும் இதுதானே, எப்படி கேட்டாலும் தான். ஆனால் இந்த இடத்துல எது நம்மளை தாக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம காலையில் ஒரு கொஸ்டின் கேட்டோம் இல்லையா, கங்காதரேஸ்வரன் போது ஆப்ஷன் ஏ என்னச்சு? கங்காதரர் கூட்டல் ஈஸ்வர். ஆப்ஷன் பி என்ன இருக்கும்? கங்காதர கூட்டல் ஈஸ்வர். ஓகேங்களா? இந்த இடத்துல நீ நார்மலாக யோசிச்சுன்னா, நார்மலாக படிக்கிறவங்க என்ன பண்ணோன்னா, இது ஈஸி தானே, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, கங்காதரர் கூட்டல் இரு கூட்டல் கங்காதரேஸ்வரர் அப்படின்னு போட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இது கங்காதரரும் ஈஸ்வரும் என்ன சொல்லு கிடையாது, தமிழ் சொல்லே கிடையாது. அப்போ இது என்ன சொல்லு? வடமொழிக்குன்னு என்ன சந்தி யூஸ் பண்ணோம்? வடமொழி சந்தியை தான் யூஸ் பண்ணும். ஆ கூட்டல் ராவா கங்காதர ஆ, அதாவது இரு கூட்டல் ஆ கூட்டல் வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஏ. ஆ கூட்டல் வந்தா ஏ. ஓகே. ஆவும் வந்தாலோ, இல்லை சின்னாவோ பெரியாவோ வந்தாலோ, இல்லை பெரியாவோ சின்னாவோ வந்தாலோ, ஓகேங்களா, இல்லை ரெண்டுமே பெரியா வந்தாலோ, இல்லை ரெண்டுமே சின்னாவோ வந்தாலோ, அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? பெரியாவை யூஸ் பண்ணிடணும். நான் சொல்கிறேன், இதெல்லாம் என்னது? வடமொழி சந்தி. 2 எழுத்துக்கள் ஒரே எழுத்தா வந்தாலோ, இல்லை அதாவது குறியில் நெடில் வந்தாலோ, இல்லை நெடில் குறியில் வந்தாலோ. இப்போ சின்னையும் வந்தால் பெரிய தான் போடணும். பெரியும் வந்தாலும் எதை தான் போடணும்? பெரிய தான் போடணும். ஒரு பெரிய ஒரு சின்னையி, ஒரு சின்னையி ஒரு பெரிய, எப்படி வந்தாலும் எதை தான் போடணும்? பெரிய தான் போடணும். நான் சொல்ல புரிஞ்சா? அதே போல தான் ஆ வந்தாலும். ஆனால் மாறி வருது. இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன வருது?
ஏ ஆ வருது, இந்த இடத்துல வந்து என்ன வருது பார்த்தோம் இ இ ஆ ஈ வந்தா நம்ம மாறி வருதா, ஆவும் வந்தா அதே போட்டுருவேன், பெரிய எழுத்து போட்டுருவேன். ஆவும் ஈயும் வருது, ஈவும் ஆவும் வருது. எழுத்துக்கள் மாறி வரும்போது அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணோம், ஏ யூஸ் பண்ணணும். இதுதான் விதி. இதை படிச்சுட்டா நமக்கு எது யூஸ். அதே மாதிரி தான் கங்கா கூட்டல் ஓகம், ஆ கூட்டல் ஓ, ஆ கூட்டல் ஓ வந்தா என்ன போட்டணும், எப்படி ஆ கூட்டல் ஈ வந்தா என்ன போட்ட ஏ போட்டையோ, ஆ கூட்டல் ஓ வந்தா என்ன சொல்லணும் அவ் அவ். ஆ கூட்டல் ஓ வந்தா என்ன வரணும், ஆ ஓ சொன்னா என்ன வரும், அவு தான் வரும், ஆ ஓ அவ். ஓகே, அதனால தான் அது பேர் என்னாச்சு 12th புக்கில் இருக்கு. அப்போ அது பேர் என்னது கங்கவுகன்னு மாறினது எப்போ, ஆ கூட்டல் அது ரெண்டுமே. முதல்ல நமக்கு அது தெரியணும். ஏன் அங்கே போய் அந்த விதி, நமக்கு ஒரு விதி இருக்கு. என்ன விதி இருக்குன்னா, ரெண்டு உயிர் எழுத்துக்கள் எப்பயுமே என்ன ஆகாது, ஒரு உடல் மேல தான் உயிர் வந்து ஒட்டும். இது வெறும் உடம்புக்கு இது, அதுல உயிர் வந்து ஒட்டினா தான் அது இயங்கும், இல்லைன்னா இயங்காது. அப்போ நம்ம விதிப்படி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே தான் கான்செப்ட். ஆனா ரெண்டுத்திலையும் தொடர்ந்து உயிர் எழுத்து வந்தது. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தீ கூட்டல் அணை எழுதுங்க, தீ தீ கூட்டல் அணை, தீ கூட்டல் அணை எழுதுனீங்களா. இப்போ தீன்றது எதில் முடியுது, அதை நம்ம எப்படி பிரிப்போம், நிலைமொழி என்ன, அதுதான் நிலைமொழி. நிலைமொழி எதில் முடியுது, பெரிய முடியுதா, வருமொழி எதில் வருது. அப்போ ஈ கூட்டல் ஆன்றது ரெண்டுமே உயிரா, ரெண்டுமே உடலா, உயிர் மேல் உடலா, ரெண்டுமே என்னது, ரெண்டு உயிர் புணருமா. அப்போ நான் என்ன பண்ண, இந்த இடத்துல ஒரு உடலை கொண்டு வந்து வைக்கணும். உடல்ன்றது என்னது, மெய் தான் உடல் எழுது. அப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு விதியை யூஸ் பண்ணும். என்ன விதி, அந்த நிலைமொழியில் என்ன இருக்கு, ஈ ஐ வந்தால் அங்கே என்ன புணரும், ஈ அதான் யா புணரும், உடம்படு மெய்யா யா வரும். அப்போ அந்த இடத்துல ஈயை போட்டு ஆன்சர் என்ன வரும், தீயணை. ஓகே, தீயணைன்றது நமக்கு என்ன வந்துச்சு மா கூட்டல் அடி, மா கூட்டல் அடி என்ன வரும், ஏனையவும் வவ்வும். அப்ப அந்த இடத்துல இப்ப அதே ஆ கூட்டல் ஆ வருது, நமக்கு என்ன வராது, புணராது. அப்ப இந்த இடத்துல என்ன, ஈ ஐயை தவிர மீதி எழுத்துக்கு நான் என்ன போடணும், இவ்வோ போடணும். அப்போ அது மாவடி அப்படின்னு வருமா. ஓகே, அதே போல ஏன்ற ஓசையில வந்தா மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஏன் எழுத்தணும். இது வந்து எங்க தான் இந்த கான்செப்ட் செல்லும், இது தமிழ் புணர்ச்சி. ஆனா வடமொழி எழுத்து எதுக்குள்ள கலந்துருச்சு, தமிழுக்குள்ள கலந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் 3 குணச்சந்தி, விருத்த சந்தி, ஓகே, தீர்க்க சந்தின்னு ஒரு 3 சந்தி ஊத்துறாங்க. அந்த குணசந்தின்றது 2 எழுத்துக்கள் ஒரே மாதிரி தான் அது நான் சொல்றது இன்னும் நான் ரெஃபர் பண்ணல, நான் ஒரு இதாக சொல்றேன், ஒரு தோராயமா சொல்றேன். 2 எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் குணசந்தியா வரலாம். ஒரு எழுத்துக்கள் இன்னொரு எழுத்து மாறிச்சுன்னா விருத்த சந்தியா வரலாம். இன்னொன்னு வேறு தொடர்பு இருந்துச்சுன்னா தீர்க்க சந்தியா வரலாம்னு சொல்லி ஒரு 3 சந்திகள். எக்ஸ்ட்ரா நீங்க படிக்க வேண்டியது அவ்வளவுதான். இதுக்கு நம்ம பயந்துட்டு உட்காரணும் அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிட்டோம். கூட என்ன பண்ண போறா, வடமொழி சந்தியை படிச்சிட்டோம்னா நமக்கு முடிஞ்சு போச்சு. சில எழுத்துக்களுக்கு நார்மலாவே என்ன இருக்குன்னா சில விதிகள் இருக்கு. அது கூட்டல் அன்று, அது கூட்டல் அன்று அதான்று. ஓகே, அது கூட்டல் அன்று அதான்று. ஓகேலா. சப்போஸ் இது கூட்டல் அன்று, இது கூட்டல் அன்று, அது கூட்டல் அன்று அதான்று. இது கூட்டல் அன்று என்ன வரலாம், இதான்றுன்னு வரலாம், நம்ம யோசிக்கலாம். ஆனா விதி என்ன, அதுன்ற வார்த்தை வந்தா மட்டும்தான் அதை தொடர்ந்து, அதுன்ற வார்த்தை வந்து அதை தொடர்ந்து ஆ வார்த்தைகள் வந்தால் அந்த சின்னன்றது என்னவா மாறுமா. விதி நல்லா புரியுதா. விதி வந்து கடைசியில தூன்ற எழுத்து வந்தா இப்படின்றது கான்செப்ட் கிடையாது, இல்ல அன்றுன்றது வந்தா கான்செப்ட் கிடையாது. விதின்றது எதுக்கு மட்டும்தான், அதுன்ற எழுத்துக்கு மட்டும்தான் விதி. இதுக்கோ ஏதுக்கோ என்ன கொடுக்கல, விதி தரல. நான் சொல்றது அந்த ஸ்பெசிபிக் விதி எதுக்கு மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான். ஸோ அந்த ஒரு விதியை நம்மளால ஞாபகம் வச்சது பெரிய விஷயம் இல்லைல்ல. கேள்விகள் வந்தால் அதே கேள்விகள் வரலாம், இல்லை அதை பேஸ் பண்ணி கேள்விகள் வரலாம். ஓகேங்களா. அது கூட்டல் ஆம்பல்னு வரலாம், அது ஆம்பல் அப்படிதான் போட்டாகணும். ஏன்னா அதுன்ற வார்த்தையை தொடர்ந்து ஆ என்ற குறில் எழுத்து வந்தால் அந்த இடத்துல சின்னன்றது என்னவா மாறும், நெடிலாக மாறுன்றது தான் விதி, வேற எதுவும் விதி கிடையாது. இந்த மாதிரி சில விதிகள் இருக்கு. அந்த சில விதிகள் நம்ம ஒரு இடத்துல வந்து சிறியன்னு நினைக்கிறேன், சிறிய பக்கம், சிறிய இது கரெக்டானு தெரியாது, பட் நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு முறை உங்களுக்கு நான் யோசிக்கிறதா சொல்கிறேன். இது அந்த ஒரு புக்கில் இருக்குது. சிறிய பக்கம், சிறிய பக்கம்ன்றது இல்லை சிறிய படகு, சிறிய படம், சிறிய மாணவன், ஏதோ ஒன்று சொல்லலாம். அப்போ சிறியன்ற வார்த்தை எதை குறிக்குது, நமக்கு சிறியன்ற வார்த்தை எதை குறிக்குது, பண்பை குறிக்குதா. அப்போ சிறுமைன்றது எதை குறிக்குது,
சிறுமைன்றதான் பண்பு. அதாவது இலக்கணத்தை பொறுத்தவரை சொல்றேன். இப்ப சிறிய அப்படின்றது பெயரச்சத்தை குறிக்குதா பாரு. ஏன்னா சிறியன்ற வார்த்தை பின்னாடி எதை போட முடியும்? சிறிய பக்கம், சிறிய புத்தகம், சிறிய மாணவன், சிறிய ஊர், சிறிய நாடு, ஏதோ ஒன்று போடலாமா? ஸோ அப்போ அந்த இடத்துல பெயரச்சத்தில் எதை யூஸ் பண்ணக்கூடாது? நம்ம பெயரச்சத்தில் வல்லினம் மிகுமா மிகாதா? பெயரச்சத்தில் வல்லினம் மிகுமா? எதிர்மறை பெயரச்சலையும் வல்லினம் மிகாது. எங்கே மட்டும்தான் வல்லினம் மிகும்? ஈறுகட்ட வச்சோம். ஆனால் சிறியன்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு விதி கொடுத்துருக்கான். இது ஜென்ரலாக படிக்கும்போது இப்படி வருதா? ஆனால் சிறியன்ற வார்த்தைக்கு என்ன சொல்கிறாங்க? வல்லினம் மிகுன்னு. நான் வந்து ரெப்பருக்கு உங்களுக்கு சொல்கிறேன், இது மாதிரி ஒரு இடத்துல இருக்குது, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெசிபிக் விதி இருக்குது. அந்த ஸ்பெசிபிக் விதியை நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ நான் சொன்ன தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் இது போல் விதிகள் இருக்குது. அந்த விதிகளை நீ மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டோன்னா நமக்கு எது ஈஸியாக போய்டும்? கண் கூட்டல் நன்று என்னவா மாறும்? கண்ணு. கண்ணுன்ற வார்த்தை வந்தால் அது என்ன? கண்ணு. பின்னுன்ற வார்த்தை வந்தால் பின்னு. தெவு கூட்டல் எது வந்தாலும் தெவு அப்படியே தான் வந்தது. ஆனால் தெவு கூட்டல் மன்னர்னு வந்தால் மட்டும் என்னவா மாறுது? செம்மன்னர் அல்லது தெவு மன்னர். நான் சொல்கிறது புரியுதா? தெவு கூட்டல் பகை தெவ்வு பகை, தெவு கூட்டல் பகை தெவ்வு பகை, தெவு கூட்டல் படகு தெவ்வு படகுன்னு வருது. ஆனால் தெவ்வு கூட்டல் மன்னர்ன்ற வார்த்தை வரும்போது மட்டும் அது என்னவா மாறுது? தெவ்வு மன்னரும் சொல்லலாம் அல்லது செம்மன்னர்னு சொல்லலாம். அப்போ நான் எதை ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த ஸ்பெசிஃபிக்கான வார்த்தைகளை நான் ஞாபகம் வச்சுக்கணுன்றேன். அது ரொம்ப ரொம்ப கம்மி. நான் சொல்கிறதுதா அது கூட்டல் அன்று மாதிரி வேறு வார்த்தை ஏதாவது பார்த்தோமா? ஸ்பெசிஃபிக்காக அதுதான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கணும். இளங்கோமனார் புக்கை படித்தாலும் சரி, நன்னூல் காண்டிகை உரையை படித்தாலும் சரி, அல்லது நல்ல தமிழை எழுத வேண்டுமா படித்தாலும் சரி, ஆனால் எதையாவது ஒன்றை ஸ்ட்ராங்காக படித்து அதில் இருக்கிற விதிகளை என்ன பண்ணிக்கணும்? அதிகபட்சம் ஒரு நாள் எடுக்கலாம். எவ்வளோ சொல்கிறேன்? அதிகபட்சம் ஒரு நாள் எடுக்கலாம். இப்போது வேன் கூட்டல் நன்றுன்னு ஒன்று வந்துச்சா நமக்கு? வேன் நன்றுன்னு ஒரு கொஸ்டின் வச்சு ஆன்சர் என்ன பிரித்தலுக்கு என்ன வந்துச்சு? வேல் கூட்டல் நன்று. ஓகே, வேநன்றுன்னு ஒரு கொஸ்டின் நமக்கு வந்தது. அதை பிரித்தல் தான் ஆன்சர் என்ன வந்துச்சு? வேல் கூட்டல் நன்று. பொது லகரம் கூட்டல் நன்று. இதுக்கு விதி என்ன? லகரத்தை தொடர்ந்து நீங்கள் எங்கே போகக்கூடாது? ஆன்சரை வச்சு எதை வரக்கூடாது? பிரித்தெழுதுக வச்சு சேர்த்தெழுத சொல்ல முடியாது. சேர்த்தெழுதுக வச்சு தான் எதை சொல்லணும் நீ? புரியுதுங்களா? இப்போ வேநன்று எப்படி புணர்ச்சியானது அப்படின்னு பார்க்கணும். வேல் லகரம் இருக்கா? பொது லகரம் பொது லகரத்தை தொடர்ந்து நான் வரும்போது, எந்த நகரம்? தன்னகரம் வரும்போது, லகரத்தை தொடர்ந்து நகரம் வரும்போது நகரம் என்னவா மாறுமா? 3 சொல்லி நகரமாக மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி லகரம்ன்றது லகரத்தை தொடர்ந்து இந்த நகரம் போது லகரம் என்னவாக தெரியும்? டாவாவும் நாவாவும் தெரியும். நல்லா கவனி. தனி குறில் முன் ஒற்று இரட்டிக்குமா இல்லை நெடில்? எங்கேயாவது விதி படிச்சிருக்கியா? நெடில் முன் ஒற்று இரட்டிக்குன்னு எங்கேயாவது விதி படிச்சிருக்கியா? ஆனால் என்ன விதி படிச்சிருக்கோம்? தனி குறில் முன். இப்போ நான் சொன்ன இல்லையா, வேல் கூட்டல் நன்று எழுதுங்க. வேல் கூட்டல் நன்று. எந்த இல்லு புரியுதா? பொது லகரம் வேல் கூட்டல் நன்றா. இப்போ வேல் கூட்டல் நன்று ஃபர்ஸ்ட் விதியில் என்னன்னா, லகரத்தை தொடர்ந்து நகரம் வரும்போது அந்த நகரம் என்னவா தெரியும்னு சொன்னேன்? 3 சொல்லி நகரமா மாறும். அடுத்த ஸ்டெப் எழுதுங்க. வேல். அதே வேல் கூட்டல் 3 சொல்லி நா போட்டு இன்று நன்று. 3 சொல்லி நன்று. புரிஞ்சா? அடுத்த ஸ்டெப்பு இப்போ லகரம் வந்து என்னவா மாறும்? அடுத்த வேல்ன்றது என்னவா மாறும்? இன்னா மாறும். அதை போட்டுரு. வேன் கூட்டல் நன்று போடுங்க. வேன் கூட்டல் 3 சொல்லி நா இன்று. இது வந்து அடுத்தது இன்னு. 3 சொல்லி இன்னு. இது பொது லகரம். இந்த லகரம் இது புரிஞ்சா? லகரம் என்னவா மாறிச்சுப்பா? நகரமா மாறிச்சா? இப்போ அதை 2 இடத்துல நமக்கு என்ன வந்துடும்? வே. இப்போ சேர்த்து எழுதுனா என்ன வரும்? வே 3 சொல்லி இன்னு, மீண்டும் 3 சொல்லி நா, அடுத்த ரெட்டை சொல்லி இன்னு, அடுத்த ஒரு வேன் நன்றுன்னு வருதா? இப்போ நான் யோசிக்கணும். எதை யோசிக்கணும்னா, தனி குறில் முன் தான் என்ன வரும்? குறில் ஒற்று இரட்டிக்கும். அங்கே இருக்கிற வேன்றது தனி குறிலா நெடிலா? அப்போ நெடில் பக்கத்தில் எது தேவையில்லை? 2. ஏன்னா இன்னொரு என்ன 2 ஒரே கான்செப்ட் தானே. அப்போ ஒரு இன்ன அடி, அந்த இன்ன அடிச்சிரு. இப்போ ஆன்சர் என்ன வருது பாரு? வேநன்று. எப்படி போனதுன்னு புரியுதா? நான் ஏன் அங்கே ஒரு இன்னும் கட்டாதுன்னு சொல்ல புரியுதா? அதுக்கும் ஒரு விதி இருக்கு. அந்த விதி தான் என்னது? தனி குறில் முன் தான் ஒற்று இரட்டிக்கும். ஓகே, தனி குறில் முன் தான். தண்ணீர். ஓகே, தண்ணீர். அந்த இடத்துல 2 சொல்லி இன்னும் இருக்கு, இன்னொரு நீ சேருது. ஏன்னா நகரம்ன்றது என்னவா மாறுது? இந்த நகரம் தன்மை கூட்டல், அதாவது தன் கூட்டல் நீர் தான். நான்றது என்னவா மாறுது? 3 சொல்லி நாவா மாறுது. ஏன் இந்த இடத்துல நான் அந்த இன்னும் அடிக்காம அப்படியே சேர்த்து எழுதுறேன்? ஏன்னா அதுக்கு முன்னாடிக்கிற வார்த்தை என்னது? தனி குறில் முன் ஒற்று இரட்டித்தால் அது தப்பு கிடையாது. கண்டிப்பாக தனி குறில் முன் என்ன இருக்கும்? ஒற்று இரட்டிக்கும். பட்டம், சட்டம், தண்ணீர்.
ஓகே, வேணென்று இது மாதிரி இரட்டிக்கும். சப்போஸ் நெடில் எழுத்து வரும்போது என்ன தேவையில்ல, இப்போ நான் சொல்கிறது எனக்கும் யாரும் இதெல்லாம் சொல்லி கொடுத்ததில்ல. எந்த ஸ்டாஃப்ஸும் எடுக்க மாட்டாங்க, எங்கேயும் கிளாஸும் எடுக்க மாட்டாங்க, எங்கேயும் சொல்லியும் தர மாட்டாங்க. ஆனால் இது எங்கே எனக்கு கொடுக்குன்னா என்னோட ஓன் புரிதல். என்னது? என்னோட ஓன் புரிதல். இது மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டா உங்களுக்குள்ள என்ன வந்துடும், ஒரு சொந்தமான ஒரு புரிதல் வந்துடும். அந்த சொந்தமான புரிதல் வரும்போது நான் தேவைப்பட மாட்டேன், என் நோட்ஸ் தேவைப்படாது, எந்த ஒரு அகாடமியும் உங்களுக்கு தேவைப்படாது. எதை நோக்கி மட்டும் நம்ம போகலாம், உங்களோட உழைப்பையும் நீங்கள் இதுக்கு முன்னாடி சேர்த்து வச்ச நோட்ஸையும் நோக்கியே நீங்கள் போகலாம். ஆனால் அது வரத்துக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணணும், இந்த புரிதல் உங்களுக்கு வரத்துக்கு சில காலங்கள் சில நேரங்கள் எடுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சு படிக்கணும். ஓகேங்களா? வெயில் இருந்துச்சுன்னா இப்படி ஓரம் வந்துடுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் இப்படி வந்துடுங்க, இப்படி கூட வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி படிச்சுட்டா உங்களுக்கு என்ன ஈஸி. இப்போ சொல்லுங்கள், இப்படியெல்லாம் படித்தா என்னால் 80 கேள்விகள் எடுக்க முடியுமா? டார்கெட்டே எவ்வளோ? 80க்கு 80. எது புரிஞ்சுக்கூடிய படியுது. உரைநடை இலக்கியம் சேர்த்து தான் 80 சொல்கிறேன். உரைநடை அதிகபட்சம் என்ன வருது, 15 பேர் தானே கொடுத்துட்டாங்க. அதிகபட்சம் 5 பேரா? முடியரசன், பாரதிதாசன் ஆல்ரெடி படித்தது தானே. குன்றக்குடி அடிகளார் ஒரே ஒரு படம் தானே புக்கில் இருக்குது. படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா தேவிரா புக்கை யூஸ் பண்ணுங்க. அதில் இருக்கிறத பார்த்தாலே போதும். அவுட் சோர்ஸ் எதுவுமே தேவையில்லை. தேவிரா புக்கை படிங்க, ஏதாவது கொஸ்டின்ஸ் கிடைச்சா அதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி திருக்குறள் 20 அதிகாரம். எத்தனை அதிகாரம்? 20 அதிகாரம் ப்ளஸ் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும், புத்தகத்தில் பழைய புத்தகத்தில் இருக்கிற திருக்குறளும் புது புக்கில் இருக்கிற திருக்குறளும் நம்ம படிச்சுட்டா நமக்கு என்ன கிடைச்சிடும், திருக்குறள் ஓவர் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அறநூல்கள்லாம் என்னென்ன, 4 அடியார், நான்மணி. திருக்குறள் அதிலே போயிடுச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடிய 10 தான். 4 அடியார், நான்மணி கடிகை, சிறுபஞ்சம் மூலம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி, இன்னா 40, இனிவை 40, ஆசார கோவை, இது மாதிரி இருக்கிற ஏலாதி, இந்த மாதிரி படித்தா நமக்கு 10 கூட. நான் பேர் வந்து என்னது, அறநூல்கள் போது நான் எதை கூட படிக்கணும், நீதி நெறி விளக்கம். சிலபஸில் இல்லை, போடு நீதி நெறி விளக்கம். ஏன்னா அது அறநூல் இல்லையா? ஓகேங்களா? நீதி நெறி விளக்கம், நீதி வெண்பா. ஓகேங்களா? இதை சேர்த்துங்க. கூட மூதுரைன்னு ஒன்று வருதுல, மூதுரை அறநூல் தானே. இந்த இடத்துல சிலபஸ்லேயே பார்த்தா பழைய சிலபஸில் ஔவையார் சார்ந்த வரும். இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எழுதணும், ஔவையார் சார்ந்த பாடல்கள். சிலபஸோட டைட்டில் அறநூல், கூட கீவேர்டு ஔவையார் சார்ந்த பாடல்கள். இந்த இடத்துல சங்ககால ஔவையார் வருவாங்களா, இல்லை வந்து சங்கம் அதாவது இருண்ட கால ஔவையார் வருவாங்களா? ஏன் 2 பேருமே வருவாங்க? ஒரே கேள்வி. சங்ககால ஔவையார் தெரியும் இல்லையா? சங்ககால ஔவையார் பாடிய ஒரு அறநூல் சொல்லுங்க. சங்ககால ஔவையார் பாடிய மொத்த நூல்கள் எத்தனை? 59. புறநானூறு 33, நற்றினை அகநானூரில் 4 7, குறுந்தொகையில் 15, மொத்தம் கூட்டினா 59. அந்த 59 பாடல் எந்த நற்றினை, குறுந்தொகை, புறநானூறு. ஓகே, இதெல்லாம் என்ன பாடல், அறநூல்களா, 17 கீழ்கணக்கா, 17 மேல் கணக்கா? சொல்லு. புறநானூறு, அகநானூறு, நற்றினைலாம் என்ன நூல், குறுந்தொகையெல்லாம் மேற்கணக்கு தானே. 17 மேற்கணக்கு அத்தனையும் சங்க காலம் சார்ந்தவையா, சங்க மருவிய காலமா? அதனால தான் 2 பேர் 10 பாட்டு ப்ளஸ் 8 தொகை சங்க காலத்தை சார்ந்தது. சங்க கால நூல்கள் 17 மேல் கணக்கு தானே சொல்கிறோம். அப்போ 17 கீழ்கணக்குன்றது என்னது, சங்க மருவிய காலம். அப்போ பிற்கால ஔவையார் வருவாங்களா, சங்க கால ஔவையார் வருவாங்களா? அப்போ நம்ம இங்கே சிலபஸில் இருக்கிற ஔவையார் யாரை படிக்கணும்? ஆனால் அகாடமி டெஸ்ட்டில் எதை வைக்கிறாங்கன்னா புறநானூறு பாட்டையும் அகநானூறு பாட்டையும் வைக்கிறாங்க, குறுந்தொகை வைக்கிறாங்க. அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், கண்மூடித்தனமாக படிக்கிறோம். படித்தா தப்பு கிடையாது, ஏன்னா யூனிட் 6 யூஸ் ஆகும். ஆனால் ஒரு தெளிவு நமக்கு வேணும். ஔவையார்னு மொட்டையாக கொடுத்துட்டாங்க. அந்த ஔவையார் யாரு, தற்கால ஔவையாரா, சங்ககால ஔவையாரா, பிற்கால ஔவையார்னா? பிற்கால ஔவையார் எழுதின பாட்டு தான் என்னது, மூதுரை, கொன்றை வெந்தன், நல்வழி, ஆத்திச்சூடி, இதெல்லாம் பிற்கால ஔவையார் எழுதுனது. இது எல்லாமே அறநூல்கள் தான். அப்போ நான் எதை படிக்கணும்னு புரியுதுங்களா? அந்த சிலபஸுக்கு நான் எதை படிக்கணும் புரியுதா? ஔவையாரை படிக்கூடாதுன்னு சொல்ல, புறநானூறு படிக்கூடாதுன்னு சொல்லலை. எனக்கு ஒரு புரிதல் வேணும். நான் புரிதல் அடிப்படையில் தான் படிக்கணும். இந்த புரிதலை யாராவது யோசிச்சுமா? நம்ம இதை யாராவது நமக்கு சொல்லி கொடுப்பாங்களா? சிலபஸோட ஓன் புரிதல் தான் என்ன வழிகாட்டும். ஓகே, ஐயன் நம்ம கண்மூடித்தனமாக நான் படிக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணோம், 2 கேள்வி வச்சு கையில் வச்சுக்கணும். நான் சொல்லி எதை படிக்கணும், தமிழ் ஐயன் நம்ம படித்து கரைச்சி குடிக்கணும். அதுக்கப்புறம் மற்றெல்லாம் நான் பார்க்கணும். ஸோ பார்டரை நான் பாஸ் பண்ணால் இந்த மாதிரி படிக்கணும். இப்போது அறநூல்கள் படித்து முடிச்சிடலாமா? புது புக்கு, பழைய புக்கு, அதுக்கு முன்னாடி புக்கை கூட விடலாம். ஏதாவது 11th 12th ஒரு 4 அடியார் பாட்டு, ஒரு நான்மணி கடிகை, ஒரு சிறுபஞ்ச மூலம், ஏதாவது ஒரு பாட்டு இருக்குமா 11th 12th? எங்கேயாவது யோசிச்சு பாருங்க. 11th 12th ஒரு அறநூல்கள் இருக்கா? 11th 12th என்ன தான் இருக்கும்? 10 பாட்டும் 8 தொகை அதில் தான் வரும். அறநூல்கள் எதுவுமே வராது. அதனால தான் சிலபஸ் எங்கே வச்சுருக்கான், அந்த போர்ஷனுக்கு சிலபஸ் என்னன்னு இருக்கும், SSLC தரன்னு இருக்கும். இதை நம்ம ஆனால் கேட்குறோம், சார் SSLC 11th 12th வருமா சார்? 11th 12th இதே இல்லை, பாட்டே இல்லை, எப்படி வரும்?
11th 12th நான் படிக்கணுமா, அறநூல்களுக்கு நான் 11th 12th படிக்கணுமான்ற கேள்வி எப்படின்னா சேவல் முட்டை போடுமா போடாதான்ற கேள்விக்கு சமம். நான் சொல்கிறது புரிஞ்சா? ஏன்னா சேவல் முட்டை போடான்னு நமக்கு தெரியும். அப்படியும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறதே தப்பு. அறநூல்களுக்கு நான் 11th 12th புக்கை படிக்கணுமான்றதே தப்பா ரைட்டா? புரியுதா? அப்போ நான் அறநூல்களுக்கு 10ஆம் வகுப்புல படித்தேன். அதனால தான் சிலபஸ் என்னது 10ஆம் தரம். ஆனால் உரைநடை வரும்போது உரைநடை பாரதிதாசனோட பாடல் எதில் இருக்குது? 11th 12th இருக்குது. ஓகே, இப்போ போய் எஸ்எஸ்எல்சி தரம் தானே கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண மாட்டேன், இப்போ எனக்கு சேவல் முட்டை போடாதுன்னு தெரியுமே, நான் போயிட்டு பாரதிதாசனை படிக்க மாட்டேன்னு சொன்னால் அதுவும் யாரோட முட்டாள்தனம்? நம்மளோட முட்டாள்தனம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் சேவல் கூட முட்டை போடணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணிக்கணும், பாரதிதாசனும் படிக்கணும், முடியரசனும் படிக்கணும், எங்கே இருந்தாலும் படிக்கணும், 11th 12th படிக்கணும். சிலபஸில் இல்லை. யார்? தேப்போ மீனாட்சி சொன்னால் சிலபஸில் இருக்காது, ஆனால் புக்கில் இல்லை, அதிகமாக இருக்காது. ஒரே ஒரு இடத்துல திராவிட மொழிகளுக்கு குறிப்பிடத்தக்க பங்காற்றியவர் அப்படின்னு 9ஆவது புக்கில் திராவிட பற்றி அந்த மொழி எத்தனை திராவிட மொழி இருக்கின்ற இடத்துல மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக என்ன வரும், நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் பங்காற்றுறாங்க. அதில் ஒருத்தர் யார்? தேப்போ மீனாட்சி சொன்ன ஒரு இடத்துல வரும். இன்னொரு இடத்துல திருவிக்காவை பற்றி சொல்லும்போது திருவிக்காவு ஏதோ வசன நடை சம்திங் இவர் வந்து அவரை பாராட்டிருப்பார், திருவிக்காவை அவரை பாராட்டுப்பார், இவர் திருவிக்காவை பாராட்டுப்பார். அந்த இடத்துல தேப்போ மீனாட்சி சொன்ன ஒரு இடத்துல வருவார், மாப்போசி பாடத்தில் ஒரு இடத்துல வருவார். இவ்வளோதானே தவிர தேப்போ மீனாட்சி சொன்னார் எங்கேயும் வரமாட்டார். அப்போ நான் இதை என்ன பண்ணணும், வெளியிலேருந்து கண்டிப்பாக தேப்போ மீனாட்சி சொன்னால் படிக்கணும். அதுக்கு அவுட் சோர்ஸாக நான் என்ன பண்ணலாம், தேவிரா புக்கோ இல்லை நெட்டில் சர்ச் பண்ணி என்ன படிச்சுது, தேவிரா தேப்போ மீனாட்சி சொன்ன படிச்சு. குன்றக்குடி அடியில் பற்றி எனக்கும் குன்றக்குடி அடியிலோட பாடம் தான் இருக்கும். ஒப்புரவு அறிதலா சம்திங் திருக்குறளை பற்றி ஒரு பாடம் ஒப்புரவு அறிதலாம் நினைக்கிறேன். அதை பற்றி தான் சொல்லியிருப்பாரு தவிர குன்றக்குடி அடிகளார் சம்திங் சில இடத்துல தான் இருக்கும், சில இன்னும் வேறு எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு பேராப் தான் ஆசிரியர் குறிப்புன்னு சொல்லிட்டு அவர் எழுதின அருகலோசை, ரொம்ப நாள் நான் படித்து அருகலோசை அருக அறிவியல் அந்த மாதிரி சம்திங் அவர் எழுதின நூல் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான். அது மட்டும் படித்தா குன்றக்குடி அடிகள் 10 நமக்கு. அப்போ நான் என்ன பண்ணோம், குன்றக்குடி அடிகளை தேடி படிக்கணும். இவ்வளோ தான். ஸோ எக்ஸ்ட்ரா அதுக்கு எஃபர்ட் போட போகிறேன். இப்படியெல்லாம் படிச்சுட்டா என்னால் எத்தனைக்கு எத்தனை எடுக்க முடியும், 80க்கு 80 தவறுச்சுன்னா 5 தவறலாம். ஓகேவா? எப்படி தவறுனா உன்னோட நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக் தான் தவறு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தமிழ் மொழிக்கு தான் நான் எதை யூஸ் பண்ணணும், இ உடம்படு மெய்யின்ற விதியை நான் தமிழ் மொழிக்கு தான் யூஸ் பண்ணோம். வடமொழிக்கு நீ போய் யூஸ் பண்ணாலும் அப்போ யாரோட தப்பு? அது நம்மளோட தப்பு தானே. கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாமே யாரோட தப்பு? மினிமம் ஒரு எக்ஸாமுக்கு 5 கேள்வி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறோமா, அந்த 5 கேள்வி இருந்தால் பாஸ் ஆகிருமா, பாஸ் ஆகிடும். ஒரு கேள்வியில் எவ்வளோ ரேங்க் மார்க், ஒரு கேள்வியில் 1.5 மார்க், ஒரு கேள்வி 1/2 மார்க்கில் நிறைய ரேங்க் மார்க். அப்போது 5 கேள்வின்றது 7.5 மார்க். 7.5 மார்க் தான் நீ பாஸ் ஆகிட்டு நீ இங்கே உட்காந்துக்கணும் அவசியமே இல்லைல்ல. நான் சொல்ல கரெக்டாக 7.5 மார்க் உங்கள் கையில் மினிமம் யாராக இருந்தாலும் எடுத்து பண்ணேன். மினிமம் 5 கேள்வி. இப்போ நான் எழுதிட்டு வந்த எக்ஸாம்லேயே 8 கேள்வி நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணேன். ஏன்னா என்கிட்ட டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லை. குரூப் 2A ரொம்ப ஈஸி. ஆனால் என்கிட்ட என்ன இல்லை, நான் நிறைய கதை சொல்கிறேன், நிறைய பேசுகிறேன், வாய்க்கிலே பேசுகிறேன், ஆனால் என்கிட்ட என்ன இல்லை, டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லை. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஆனால் எனக்கு தெரியாது எங்கே நான் போய் எழுதி பார்க்க முடியும், டெஸ்ட்டில் தான். எனக்கு தெரியாத கேள்விகள் எங்கே இருக்கும், நான் எங்கே தப்பு பண்ணுவேன்னா டெஸ்ட் எழுதுனா தான் நான் என்னோட தப்பு என்னன்னு தெரியும். ஓகேங்களா? அப்போது அதை பயன்படுத்துகிற வாய்ப்பு எனக்கு இல்லை. ஏன்னா நான் வேலைக்கு வந்துட்டேன், அன்னையிலேருந்து இன்னொரு ஒரு டெஸ்ட் கூட எழுதி பார்க்கலான்னு. ஸோ அப்போ என்னால் டைமுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, கேள்வியே தெரிஞ்சாலும் என்ன பண்ண முடியாது, என்னால் டைமுக்குள்ளே டெலிவரி பண்ண முடியாது. ஸோ அப்போது எங்கிட்ட இருக்கிற கேர்லெஸ் மிஸ்டேக்கு உங்களுக்கு இது ஒரு லாபம்னு வச்சுங்க. இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட்டு மாதிரி எழுதணும், சும்மா கடமைக்கு எழுதுறது பெருசு கிடையாது. டெஸ்ட் மாதிரி எழுதணும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இது வந்து மெயின் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டில் நான் அச்சீவ் பண்ண சொன்னேன் இல்லையா, ஒரு தமிழ் ஃபுல் டெஸ்ட் நார்மலாக வைக்கணும், அதில் நான் 80க்கு 80 புரிஞ்சு படிக்கிறத போடணும், 20 மார்க் எக்ஸ்ட்ரா படிக்கிறது எஃபர்ட் போடணும்னு இன்னையிலேருந்தே அதை ட்ரை பண்ணோன்னா நமக்கு எது கிடச்சிரும், அங்கே போய் கேர்லெஸ் மிஸ்டேக் படிப்படியாக கொஞ்சிடும். இன்னையிலேருந்தே ஒவ்வொரு கேள்வியிலும் எது சொல்லுன்ற வார்த்தை இருக்கான்னு கொஸ்டினை முழுசாக படிச்சுட்டேன்னா உனக்கு எது கிடச்சிரும், அந்த தப்பு அங்கே வராது. ஸோ அதனால் இங்கே கேள்வி அதே மாதிரி ஒரு லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன். அவ்வளோதான், அந்த சார் பேசுறதுல நான் கற்றுக்கிட்ட ஒன்று தான். இப்போ நான் வந்து அவசரமாக படிக்கிறது மூலிமா ஒரு ட்ராபேக் என்னென்னா, அவசரமாக படிக்கிறது மூலிமா சரியாக புரிஞ்சிக்காமல் போய்டுவோம். பொறுமையாக படிக்கிறது மூலிமா தான் என்ன போய்டும். இப்போ நான் சொன்னது எல்லாமே பொறுமையாக படித்ததுனால தான் ஔவையார்ன்ற வார்த்தையை சிலபஸாக வாசிட்டு போயிருந்தேன்னா அந்த ஔவையார் பிற்கால ஔவையாரா சங்ககால ஔவையாரான்றது எனக்கு தெரியாமல் போய்டும். அந்த சிலபஸை நான் ஒரு முறை ஃபோக்கஸ் பண்ணி பொறுமையாக எடுத்து வச்சு பார்க்கும்போது தான் ஏன் இந்த ஔவையாரை வந்து நான் சங்ககால ஔவையார் படிக்காமல் அறநூல்கள் ஔவையாரை நான் படிக்கணும். ஏன்னா டைட்டில் எது பேஸ் பண்ணுது, அறநூல்களோட பேஸ் பண்ணுற ஔவையார் யார், பிற்கால ஔவையார்ன்றது எனக்கு அன்னைக்கு தான் கிளிக் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் என்ன உனக்கு இவ்வளோ சொன்னல, நானே என்ன படிச்சேன்னா ஔவையாரோட பாடல் பழைய பாடலாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு ஃபோக்கஸ் ஆகுது. ஆனால் படிக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்கிற நேரம் 1 மணி நேரம் தானே. அந்த 1 மணி நேரத்தை போய் தப்பான இடத்துல நான் கூச்சனால என்ன ஆகுது, இந்த ஔவையாரை கவர் பண்ணாமல் டைம் போகுது இல்லை, அப்போ இதே டைமே இல்லை, விட்டு போயிடலான்ற ஒரு இடம் இல்லை. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டேன். ஒரு பொறுமை தான் எனக்கு எதை கொடுக்கும், தீன் தமிழ் இதை பிரிச்செழுதுகன்னு வரும்போது ஃபஸ்ட் ஆப்ஷனே தீமை கூட்டல் தமிழ் என்னை இழுக்குது. இதுதான்டா ஆன்சரு போடுடா அப்படின்னு சொல்ல வருது. எனக்கு அப்போ தான் ஒன்று புரிஞ்சு,
தீந்தமிழ்ன்றது எதை சொல்லுதுன்னா, கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழ். கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழ் ஒரு வார்த்தை. தமிழை வந்து திருவாசகம் வந்து கூடல், கூடல்னா முக்கூடல் சொல்லலாம், இல்லை மதுரை சொல்லலாம். மதுரை சங்கம் வளர்ந்த இனிமையான தமிழ்னு சொல்லுது. தீந்தமிழ் என்னன்ற மீனிங்கை கொடுக்குது, இனிமையான தமிழ்ன்ற மீனிங்கை கொடுக்குது. இப்போ நான் பிரித்து எழுதுறேன், சேர்த்து எழுதும் போது இனிமையான தமிழ் கொடுக்குது. பிரித்து எழுதுனா தீமை கூட்டல் தமிழ்ன்றது என்ன மீனிங் கொடுக்குது எனக்கு? தீமையான தமிழ். ஏன் தமிழ் தீமையா? சேர்த்து எழுதும் போது இனிமையான தமிழ் மீனிங் கொடுக்குது, பிரித்து எழுதும் போது என்ன மீனிங்கை கொடுக்குது? தீமை. அப்போ தீமை கூட்டல் தமிழ் சரியான ஆன்சரா? ஆன்சர் வராதா? ஆப்ஷன் பி, தீம் கூட்டல் தமிழ். தீம்னா இனிமைன்னு அர்த்தம். அப்போ பிரித்து எழுதும்போது தீம் கூட்டல் தமிழ். இந்த புரிதல் தெரிஞ்சு எனக்கு விதியே தேவையில்லை. நான் சொல்றதா, இந்த இடத்துல எனக்கு என்ன தேவை கிடையாது. இந்த புரிதல் இருந்தால் எனக்கு விதியே தேவை கிடையாது. ஏன்னா மகரம் என்னதான் மவ்விரு ஒற்றலியம். தீ கூட்டல் தமிழ். தகரத்திற்கு என்னது? இத்துக்கு இனம் என்னது? இந்து. இத்துக்கு இனம் இந்து தானே. இனமிகள் விதிப்படி என்ன வந்துச்சு? இந்து வந்துச்சு. மவ்விரு ஒற்றலிஞ்சு இவ்வு போயிடுச்சு. இத்துக்கு இனமான இந்து வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வந்துச்சு? விதி எனக்கே வந்துச்சு. எனக்கு விதியெல்லாம் மனப்பாடம் பண்ண தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல விதி எனக்கு வந்து கொடுக்குது. ஸோ அப்போ ஈஸியாக என்னால் என்ன, இப்போ சொல்லு, தீம் கூட்டல் தமிழ், இனிமை தமிழ். சேர்த்தல் போது இனிமையான தமிழ், பிரிச்சல்னா இனிமை தமிழ். அதே மீனிங்க கொடுக்குதா? அப்போ இந்த புரிதல் தான் நமக்கு ஆன்சர் கொடுக்குது. மனப்பாடம் ஏதாவது ஆன்சர் கொடுக்குமா? காட்டுக்கோழி, காட்டுக்கோழி பிரிச்சல்னு கொடுத்துட்டான். காட்டுக்கோழின்றது எதை கொடுக்குது? காட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோழி நமக்கு மீனிங் கொடுக்குது. அதான மீனிங் காட்டுக்கோழி. இல்லை காட்டு யானை. காட்டு யானைன்னு என்ன அர்த்தம்? காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய யானை. இதை நான் பிரித்து எழுதும் போது, சேர்த்து எழுதும் போது காட்டு யானைன்ற மீனிங்கை கொடுக்குது. பிரித்து எழுதும் போது காட்டு கூட்டல் யானைன்னு வந்தால் யானையே காட்டுன்னு அர்த்தம். டோட்டலாக மீனிங் மாதிரி தான். காட்டு யானைன்னு அர்த்தம். காட்டு கூட்டல் யானைன்னா யானையே காட்டு. ஆனால் சேர்த்து எழுதும் போது எனக்கு காட்டு யானை, காட்டில் இருக்கிற யானைன்னு கொடுக்குது. பிரித்து எழுதும் போது எனக்கு என்ன மீனிங் கொடுக்குது? யானையே காட்டு. மீனிங் மாறுதா? அப்போ இது சரியான ஆன்சராக வருமா? காடு கூட்டல் யானை. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் டியில் தான் அது இருக்கும். ஆப்ஷன் ஏ என்ன இருக்குன்னா இதுதான் இருக்கும், காடு கூட்டல். ஏன்னா புரிதல் இல்லாமல் போட்டோம்னா டே ஆமாம்ல காட்டு யானை காட்டு கூட்டல் யானை தானே, சரிதானே அப்படின்னு தோணிடும்ல. ஆனால் அது தப்பு. அப்போ நமக்கு என்ன வந்துடும்? காடு கூட்டல் யானை. இப்போ படி, காடு, காட்டில் இருக்கிற யானை, நமக்கு என்ன கிடைச்சிச்சு? புரிதல் தான் இது. இப்போ இந்த இடத்துல எதை தெரியுமா யோசித்தேன்? நானும் ஃபஸ்ட்டு கோட்டு ஓவியத்துக்கு கோட்டு கூட்டல் ஓவியம் தான் போட்டேன். கோட்டு ஓவியம் பிரித்து எழுதும் போது, ஏன்னா அந்த புரிதல் தான் நான் வந்துருக்கேன். நான் எடுத்தோன்னே எனக்கு யாரும் சொல்லி கொடுத்து வரல. கோட்டு கூட்டல் ஓவியம் தப்பாச்சு. யார் தப்புன்னு யோசிக்கும் போது எனக்கு புரிஞ்சு, கோட்டுன்ற ஒரு வார்த்தைக்கு மீனிங் சொல்லிடு. கோட்டு ஓவியன்றது என்ன? சேர்த்தல் என்ன? கோடுகளால், வளைகோடு நேர்கோடு இது ரெண்டு தாள் எழுதப்பட்டது தான் அது கோட்டு ஓவியம். அப்போது கோட்டு ஓவியன்றது எதை குறிக்குது? கோடுகளால் வரையப்பட்ட ஓவியம் கோட்டு ஓவியம். இப்போ நான் சேர்த்து பிரித்து எழுதுறேன், கோட்டு கூட்டல் ஓவியம். அப்போ பிரித்து எழுதுனாலும் மீனிங் தெரியல. கோட்டுன்ற வார்த்தைக்கு யாராவது ஒருத்தர் எங்கேயாவது படிச்சுக்குமா? தமிழில் கோட்டுன்ற வார்த்தையே கிடையாது. அப்போ கோட்டுன்ற வார்த்தை இல்லாத போது எப்படி என் ஆன்சர் சரின்னு நான் வாதாட முடியும்? ஆனால் நான் வாதாடினேன். அப்போ எனக்கு என்ன இல்லை? இந்த நாலேஜ் கிடையாது, இந்த புரிதல் கிடையாது. அப்புறம் தான் கோடு கூட்டல் ஓவியம், கோடுகளால் வரையப்பட்ட ஓவியம். எது கொடுக்குது ஆன்சரு? ஆப்ஷன் பி கொடுக்குது. இந்த புரிதல் எப்போ நான் ஃபஸ்ட்டில் என்ன பண்ண தெரியுமா? கொஸ்டினை எனக்கு ஏற்ற மாதிரி வளைச்சிக்கிறேன். அந்த கொஸ்டினை நான் என்னோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறேன்? வளைச்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ அது தவறுன்னு எனக்கு எப்போ புரிச்சுன்னா அன்னைக்கு தான் புரிஞ்சு. ஒரு கேள்வியை எனக்கு ஏற்ற மாதிரி வளைச்சிக்கிட்டேன்னா என்ன ஆன்சர் வேணாலும் கொடுக்கும். ஒரு கேள்வியை எனக்கு ஏற்ற மாதிரி நான் வளைச்சிக்கிட்டேன்னா என்ன ஆன்சர் வேணால் கொடுக்கும். ஆனால் சரியான ஆன்சர் என்னது? ஒரு கேள்வியை அவங்க எந்த விதத்தில் கேட்டிருக்காங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் நான் போனால் தான் எனக்கு என்ன கிடைக்கும்? அவங்க கேட்டிருக்கிறது கோடுகளால் வரையப்பட்ட ஓவியத்தை பிரித்தெழுது. ஆன்சர் என்ன கிடைக்கும்? கோடு கூட்டல் ஓவியம். நீ வெறும் கோட்டு ஓவியம் பிரிச்சல்துனா கோட்டு கூட்டல் ஓவியம் தான். அதை புரியாமல், அந்த புரிதல் இல்லாமல் பிரிச்சல்துனா கோட்டு கூட்டல் ஓவியம் தான் சொல்லுவோம். ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரையும் நம்ம நினச்சிருப்போம், நம்ம நினைக்கிறதா சரின்னு நினச்சி கொஸ்டினை வளைச்சோம்னா அது தப்பு. நீ கொஸ்டினுக்கு வளைஞ்சு போனோன்னா ஆன்சர் அடிச்சோம். இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ இந்த நம்பிக்கையோட படித்தா தமிழில் 80, புரிதலுக்கு புரிதல் 20க்கு நீ எவ்வளோ நாள் உழைக்கணும்னு சொன்னேன்? 100 நாள். ஆனால் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. ஆனால் அந்த 100 நாள் எதுக்கு கொண்டு போகிறேன்னா குரூப் 2க்கே கொண்டு போகிறேன். குரூப் 2க்கு நமக்கு தமிழ் தேவைப்படும்ல, 100 நாள். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற 20 நாள் வந்து 30-40 நாள் வந்து உங்களோட ரிவிஷனுக்கு தான். சரிங்களா? ஸோ அப்போ 20 மார்க் கையில் இருக்குது. 100 உங்கள் எல்லாரையும் நான் என்ன பண்ணிருன்னா என்னான்றும் எல்லாருக்கும் டெஸ்ட் பேஸில் ஆட் பண்ணிடுறேன். அதோட பீஸ் 150 ரூபான்னு போட்டுருந்தாங்க. நான் எல்லாத்தையும் அதை மீண்டும் சொல்கிறேன். இது வந்து நான் வள்ளலோ இல்லை கிடையாது. நானும் அதே தான், ஒரே நார்மல் 29,000 சேலரி வாங்குற ஒரு பர்சன் தான். என்னை நம்பி என் நண்பன் அவன் தான் என்ன பண்ணுறான், இதை மேனேஜ் பண்ணுறான். ஒரு 4 பேர் கொஸ்டின் எடுக்கிறாங்க, அவங்களுக்கான அமௌண்ட்டு தான் அது. ஆனால் இதை நான் வந்து பீஸ் போடுறேன்னா நிறைய பேர் வராங்க போகிறாங்க. ஸோ அதுக்காக நான் போட்டது தான், ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நீங்கள் என்ன தேடி இவ்வளோ தூரம் வரீங்கனாலும் உங்ககிட்ட என்ன இருக்குன்னா அந்த படிக்கிற ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது கட்டணமில்லாத இதுதான். இந்த சேவை நீங்கள் இன்றைக்கி என்னைக்கு செய்யணும்னா, நாளைக்கு நீங்கள் சப்போஸ் இந்த புரிதலை நாளைக்கு ஒருத்தன்ட்ட போய் சொல்லணும், டே தீன் தமிழ்னா தீமை தமிழ் இல்லைடா,
தீம் கூட்டல் தமிழ்னா நாளைக்கு நீ சொன்னா அந்த கடன் கழிஞ்சிடும். நான் இதெல்லாம் நான் ஒரு ஆளுக்கு கடன் பட்டவன். இந்த அளவுக்கு அவர் எனக்கு சொல்லித்தரல. இருந்தாலும் அவர் என்னை இந்த வழியில் போனார். தமிழை படி, மற்றதை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத. தமிழில் படி. வெறும் தமிழ் 97 மார்க்கு, மேக்ஸ் 25 24 மார்க் எடுத்து என்னால் என்ன குரூப் 2 கிளியர் பண்ண முடிச்சு. அதே வழியில் போனால் தமிழில் 99 போட்டு, மேக்ஸில் 20 போட்டு, மற்ற ஜிகேல 70 மார்க் 60 போட்டு, 75 60 போட்டு 179 கேள்விகள் எடுத்து ஃபஸ்ட் நாள், அதாவது 6 மாதம் கூட ஆகலை. என்னை போய் சொன்னவங்களாம் என்னென்னா 2 இயர் ஆகும் 3 இயர் ஆகும். நாங்களாம் முன்னாடி வந்தோம், தம்பி நீ பொறுமையாக வா அப்படின்னாங்க. பழைய புது ஸ்டூடெண்ட்டில் என்னை ஒதுக்கி வைப்பாங்க. தூக்கிட்டு போய் பழைய ஸ்டூடெண்ட்டோட போட்டி போட்டு முடியும்னு சொல்லி என்னால் தமிழையே கரைச்சி குடித்தனால தான் 100க்கு 99, அதாவது பாஸாகவே முடியாதுன்றவன் ஃபஸ்ட் நாள் பாஸ் ஆனேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு பேட்சில் போய் பாஸ் ஆனேன். இதோ எனக்கு தெரியாது 179 போட்டால் இது இவ்வளோ பெரிய வெற்றியானது எனக்கு அன்றைக்கி தெரியாது. அது தெரியாத அளவுக்கு நான் வெற்றி அடைஞ்சது காரணம் அந்த சார். அந்த ஒரு சாருக்கு நான் இன்றைக்கி 1 கோடி ரூபாய் போய் கொடுத்தாலும் அது மிகையாகாது. அவர் கொடுத்த உழைப்பை நான் உங்களுக்கு தூக்கி கொடுக்குறேன். இது என்னோட நன்றி கடன். உங்களுக்கு நன்றி கடன் கட்டணும் அப்படின்னு தான் அதை நீங்கள் என்ன பண்ணணும், நாளைக்கு இன்னொருத்தருக்கு அதை கடத்தணும். எந்த அகாடமிலையும் நான் சொல்லியிருக்காங்களா? ஔவையார் சங்ககால ஔவையாரா பிற்கால ஔவையார்ன்றது உங்களுக்கு தெரியுமா? சிலபஸை புரிதல் இருக்குமா? தீந்தமிழ் தீமை தமிழுக்கு விளக்கம் இருக்குமா? காட்டுக்கோழி ஆன்சர்னா சொல்ல காடு கூட்டல் கோழின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த புரிதல் யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அந்த புரிதலை நீங்கள் என்ன பண்ணணும், கடத்தணும். நம்மளால் பாஸ் ஆனால் பரவாயில்ல. ஏன்னா கடத்தது மூலம் நமக்கு நாலேஜ் தான் வருமே தவிர அவன் பாஸ் ஆகிட்டு போயிட்டான் ஃபெயிலானன்றது சிறுமைத்தனம் இருக்கக்கூடாது. சரிங்களா? டெஸ்ட் பேட்சில் சேர்த்துறேன். டெஸ்ட்டை சரியாக ஃபாலோ பண்ணோம். ஓகேங்களா? என்னான்றும் எல்லாருக்கும் 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். புது ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்றேன். கொஸ்டின் அதிலே இருக்கும், கீ ஆன்சர் அதிலே இருக்கும், ப்ளஸ் எக்ஸ்பிளைன் வீடியோ இருக்கும், ஷெட்யூல் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், எல்லாமே அதில் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், என்றைக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை சரியாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் தமிழில் முடிச்சு சரியாக படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் என்னவும் போட்டு தரேன், ஜிகேவும் மேக்ஸும் போட்டு தரேன். ஓகேங்களா? 2 முடிஞ்ச முன்னாடி மீண்டும் ரிவிஷனும் போட்டு தரேன். இன்றைக்கி தொடங்குறது நான் சொல்கிறேன். வந்தோம், சென்னையிலே இருக்கனால நான் வந்துட்டேன், சும்மா அட்டன் பண்ணலான்னு போனான்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். இதை சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா குரூப் 4 உங்கள் கையில் உண்டு.